போர்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா உடனே ஃபர்காட் எம்பின்னு போடுங்க. போட்டு உங்கள் மொபைல் நம்பரை போடுங்க. போட்டுட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள். ஸோ அந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் 4 டிஜிட் நம்பர் வரும், அதை அப்படியே இதில் டைப் பண்ணிவிடுங்க. ஃபோர் 048 வந்திருக்கு. ஸோ அப்படியே இதில் டைப் பண்ணிவிட வேண்டியதுதான். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஓகே ஆகிடும். அடுத்தது வந்து உங்களோட பாஸ்வேர்டு எப்போவுமே 4512 தான். அந்த 4512 திருப்பி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லாகின் கொடுத்துருங்க. இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஃபோன் நம்பரே கொடுத்துருங்க. திருப்பி உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. 4512 ரிமெம்பர் மீன் கொடுத்து சைன்இன் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போவும் பண்ணுற அந்த டெய்லி ட்ராக்கிங், ஹவுஸ் விசிட், மொபைல் வெரிஃபிகேஷனில் தான் இருந்தால் மொபைல் வெரிஃபை பண்ணிவிடுங்க. அதேமாதிரி ஃபேமிலி சர்வே முடிச்சிடுங்க. டிஹெச்ஆர் யாருக்காவது ஏஎன்சி பிஎன்சி 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு என்ட்ரி போடலைன்னா அதை என்ட்ரி போட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கணுங்க. ஃபோட்டோ எடுக்காமல் என்ட்ரி போடாதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக அதை ஃபோட்டோ எடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ்.